சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. கேட்டீர்களா தந்தையே? இப்படிப்பட்ட ராஜ விசுவாசம் உள்ள பிள்ளைகள் இருக்கும் இந்த அரண்மனையில்தான் அப்படி ஒரு பிள்ளையும் இருக்கிறான். இதை பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை கூட கேட்காவிட்டால் இன்று அமைச்சர் பேரணியை தாக்கிய கதிர்காமன் பிறகு எல்லா பிள்ளைகளையும் அடித்து காயப்படுத்திக் கொண்டிருப்பான். இல்லை இல்லை, அப்படியெல்லாம் விட்டுவிட மாட்டேன். அவசியம் மங்கம்மாவை வரவழைத்து கண்டிக்க தவற மாட்டேன். தந்தையே, நீங்கள் எப்படி சொல்வீர்கள் என்று தெரிந்துதான் தங்கள் தங்கையாரை அழைத்து வரும்படி வீரனை அனுப்பியிருக்கிறேன். இந்நேரம் அவரும் வந்து கொண்டிருப்பார். அண்ணா, நானே உங்களிடம் வந்து பேச வேண்டும் என்று நினைத்தேன். அதற்குள் நீங்களே அழைத்து விட்டீர்கள். அடடா, அமைச்சரின் பேரனும் இங்குதான் இருக்கிறானா? ஐயோ, என் மகன் அந்த பாவி பிள்ளை இந்த பச்சை பிள்ளையை போட்டு எப்படி அடித்திருக்கிறான்! ஐயோ, அதை பற்றி அறிந்த மறுகணமே கதிர்காமனை கடுமையாக அடித்து அவன் கையை உடைத்து படுக்க போட்டுவிட்டு வந்திருக்கிறேன். இனி அவன் எந்த ஜென்மத்திலும் எவரிடமும் இது போல் நடந்து கொள்ள மாட்டான். அந்த அளவிற்கு அவனை தண்டித்து விட்டேன். என் கோபத்தை கண்டு கதிர்காமனுக்கு காய்ச்சலே வந்துவிட்டது. அண்ணா, நீங்கள் எதற்காக அழைத்தீர்கள் என்பதை அறிந்து கொள்ளாமலே நான் ஏதேதோ பேசிக் கொண்டிருக்கிறேன். சொல்லுங்கள் அண்ணா. ஒன்றுமில்லை அம்மா, கதிர்காமனை சற்று கண்டித்து வை என்று சொல்வதற்காகத்தான் அழைத்தேன். நீயே அதை செய்துவிட்டதால் பேசுவதற்கு ஒன்றுமில்லை. நீ சென்று கதிர்காமனை ராஜ வைத்தியரிடம் காட்டு. ஆகட்டும் அண்ணா. அமைச்சரே, தாங்களும் தங்கள் பேரனை ராஜ வைத்தியரிடம் காண்பித்து விட்டு செல்லுங்கள். அப்படியே ஆகட்டும் அண்ணா. மிழலை கூற்றத்தின் மாமன்னர் இருங்கோவேள், வேளிர்குடியின் வீர தலைவர் இருங்கோவேள், பேரரசர்களின் சிம்ம சொப்பனம் இருங்கோவேள். அனைவரும் அமருங்கள். வேளிர்குடியின் வீர சிங்கங்களே, எனதருமை தோழர்களே, நாம் எத்தனையோ முறை பல்வேறு காரணங்களுக்காக அவ்வப்போது சந்தித்திருக்கிறோம். தோளோடு தோள் சேர்ந்து போர்களில் கூட ஈடுபட்டிருக்கிறோம். அதில் நாம் வெற்றி அடைந்தோமா என்பது இப்போது கேள்வி அல்ல. எந்த நிலையிலும் நாம் ஒருவரை ஒருவர் பிரியாமல், உன்னால் தான் எனக்கு இந்த நிலை என்று ஒருவர் மேல் ஒருவர் பழி சுமத்தாமல் இணைந்து வாழ்ந்திருக்கிறோம். உங்கள் நாட்டின் பாதுகாப்பிற்காக கரிகாலனுக்கு கப்பம் கட்டிக்கொண்டு பேரரசர்களுக்குட்பட்ட சிற்றரசர்களாய் நீங்கள் வாழ முனைந்த போது கூட என்னுடைய ஆலோசனையும் சம்மதத்தையும் பெற்றுத்தானே அப்படி செய்தீர்கள். என்னால் அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாமல் கரிகாலனை எதிர்த்து நின்றதால் எனது நாடான மிடலை குற்றத்தை அந்த கரிகாலன் சின்னாபின்னமாக சிதறடித்தான். நான் அங்கிருந்து தப்பித்து என் மனைவி பெருந்தேவியும் என் தங்கை தாமரையோடும் என் வீரர்களோடும் இந்த காட்டிற்குள் வந்து குடிபுகுந்தேன். அன்றும் இன்றும் செந்தலையாரும் என் அருமை நண்பன் விஜய பூபதியும் எனக்கு துணையாக இருக்கிறார்கள். என் வாழ்வின் இன்ப துன்பங்கள் அனைத்திலும் பங்கு கொண்ட நீங்கள் இன்று நான் எனக்கு துணையாக முத்துநகை ஏற்றுக்கொண்டு எனது பட்ட மகிழ்ச்சியாக அறிவிக்கும் இந்த விழாவிலும் நீங்கள் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் என்பது எனது ஆசையாக இருக்கிறது. அதை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் அனைவரும் இங்கு வந்திருக்கிறீர்கள். இது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தருகிறது. நான் முத்துநகையை மிகவும் எளிமையான முறையில் மணந்து கொண்டு எனது மனைவியாக ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக முத்துநகையை வேளிர் குல ராணியாக அறிவிக்கிறேன். சற்று பொறுங்கள். அதை நீங்கள் அறிவிப்பதற்கு முன்னால் நாங்கள் உங்களிடம் சில விவரங்களை விரிவாக பேச வேண்டும் என்று நினைக்கிறோம். தாராளமாக பேசுங்கள். என்னிடம் எதை பற்றியும் விவாதிக்கும் உரிமை வேளிர் குல சிற்றரசர்கள் அனைவருக்கும் உண்டு.
கேட்க வந்ததை தைரியமாக கேளுங்கள். நீங்கள் பெருந்தேவியை ஒரு ஆபத்திலிருந்து காப்பாற்றி அழைத்து வந்து மணந்து கொண்ட நேரத்திலும், திருமணம் நிகழ்ந்து ஓராண்டு காலம் நிறைவு பெற்றதை கொண்டாடிய நேரத்திலும் நாங்கள் இணைந்து வந்து அதில் பங்கு கொண்டோம். அதையெல்லாம் எப்படி மறக்க முடியும்? மனதில் நிலைத்திருக்கும் இனிய நிகழ்வுகள் அல்லவா அவை? அப்படி நாங்கள் அதிலெல்லாம் வந்து பங்கு கொண்டதற்கான காரணம், தாங்கள் மணந்து கொண்ட பெருந்தேவி முத்தூர் கூற்றத்தின் மன்னருக்கு தங்கை மகள் என்பதால்தான். வேளிர்குடியிலிருந்து வந்தவர் என்பதால்தான். ஆனால் இப்போது தாங்கள் மணக்க இருக்கும் இவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? மன்னர்குடியின் கிளையிலிருந்து வந்தவர் தானா? வேளிர்குடியை சார்ந்தவர் தானா? அதை நாங்கள் அறிய விரும்புகிறோம். நீங்கள் கேட்பது நியாயமான கேள்விதான். அதற்கு விடை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமைதான். அப்படியானால் சொல்லுங்கள். முத்துநகை எந்த வேளிர்குடி கிளையிலிருந்து வந்தவள் அல்ல. சோழ நாட்டில் இருந்து வந்தவள். மன்னவா, உங்கள் வாயால் இதை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கேள்வியையே கேட்டோம். நீங்கள் பெருந்தேவியை மணந்தபோது அவரை பற்றி நன்றாக தெரிந்து கொண்ட பிறகுதான் நாங்கள் வந்தோம். அதேபோல் இப்பொழுது உங்கள் மனைவி பெருந்தேவி மறைந்த சுவடு கூட மாறாத நிலையில் இவ்வளவு அவசரமாக இன்னொரு பெண்ணை நீங்கள் மணக்கப் போகிறேன் என்று கேட்கும்போது அந்த பெண்ணை பற்றி தெரிந்து கொள்ளாமல் நாங்கள் இங்கு வருவோமா? எங்களுக்கு என்ன ஆச்சரியம் என்றால், நாம் அத்தனை பேரும் இத்தனை காலமாக எவனை எடுத்து போராடி கொண்டிருக்கிறோமோ, நீங்கள் யாரால் நாட்டை இழந்து காட்டிற்கு வந்து மறைந்து வாழ நேர்ந்ததோ, எவனை கொள்வதற்காக உங்கள் அன்பு துணைவியார் தன்னுடைய உடல்நலம் கெட்டிருந்தும் பூம்புகார் சென்று தன் முயற்சியில் தோல்வியடைந்து மடிந்து போனாரோ, அவனுடைய நாட்டிலிருந்து வந்த ஒரு பெண்ணை நீங்கள் வேளிர்குடியின் மகாராணி என்று அறிவிக்கிறீர்கள் பாருங்கள். அதுதான் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இவர் கரிகாலனுடைய நாட்டிலிருந்து வந்தவர் மட்டுமல்ல, கரிகாலனுடைய பணியை ஏற்று அவனது உளவாளியாக வந்தவர். வைத்தியர் என்ற பெயரால் ஆணுடையில் இங்கு புகுந்து உங்களால் சிறை வைக்கப்பட்ட செலியனை விடுவித்து அழைத்துச் செல்வதற்காக முயன்றவள் இவள். இதெல்லாம் தெரிந்திருந்தும் இப்படிப்பட்ட ஒருவரை நீங்கள் மணக்க முன்வந்திருக்கிறீர்கள் என்றால் அதை எங்களால் நம்ப முடியவில்லை. இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்படி சொல்லாதீர்கள். நான் சொல்ல வந்ததை சற்று கேளுங்கள். என்ன சொல்ல போகிறீர்கள்? இவர் சோழ நாட்டை சேர்ந்தவர் அல்ல என்று சொல்ல போகிறீர்களா? இல்லை இல்லை, அதையெல்லாம் நான் மறுக்கவில்லை. அப்படியெல்லாம் நடந்தது உண்மைதான். ஆனால் என்ற பேச்சுக்கே இடமில்லை. எதிரியின் உளவாளி என்றால் அவர் தண்டிக்கப்பட்டு சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டியவர் தானே. நம்மால் தண்டிக்கப்பட்ட ஒருவனை யாராவது தப்ப வைக்க முயற்சி செய்தால் அவர் மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டியவர் தானே. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை அழைத்து வந்து உங்கள் அருகிலே அமர வைத்துக் கொண்டு அவளை பட்ட மகிழ்ச்சி ஆக்கப் போகிறேன் என்று சொன்னால் அதை தலைவணங்கி ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு எந்த அவசியமும் இல்லை. கரிகாலனுக்கு கப்பம் கட்டிக்கொண்டு அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நாங்கள் இறுதி வரை அப்படியே எரிந்துவிட்டு போகிறோம். முத்தூர் கூற்றத்தின் பெண்ணொருத்தி இருந்த இடத்தில் இந்த முத்துநகை அமர்வதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கு நாங்கள் வேண்டுமா, இல்லை இந்த முத்துநகை தான் வேண்டுமா என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். முத்துநகை தான் வேண்டுமென்றால் எங்களை விட்டு விடுங்கள். சற்று பொறுங்கள், நான் உங்களிடம் சிறிது பேச வேண்டும். உன்னிடம் பேச வேண்டியது எங்களுக்கு என்ன இருக்கிறது? நீ என்ன பேச போகிறாய்?
இப்பொழுது இங்கு நடக்கும் விவாதமே என்னை பற்றிதானே? சம்பந்தப்பட்டவளின் கருத்தையே கேட்காமல் ஒரு பட்சமாக நீங்களே ஒரு தீர்மானத்துக்கு வந்தால் எப்படி? உங்கள் அரசவைக்கு ஒரு வழக்கு வந்தால் இரு பக்கத்து நியாயங்களையும் கேட்டுவிட்டுத்தானே தீர்ப்பு வழங்குவீர்கள். ஒரு பக்கத்து வாதத்தை மட்டும் கேட்டுவிட்டு தண்டனை வழங்கினால் அது எப்படி நியாயமான தீர்ப்பாக இருக்க முடியும்? சரி, சொல். நீ என்ன சொல்ல விரும்புகிறாய்? ஒரு சோழ நாட்டு பெண் எப்படி வேளிர்குல ராணியாகலாம் என்பதுதானே உங்களின் முதல் ஆட்சேபனை. நான் சோழ நாட்டு பெண்தான், அதை மறுக்கவில்லை. ஆனால் இதோ இங்கிருக்கிறாரே அழுந்தூர் வேளார், வேளிர்குல காவலர். இவர் மனைவி மட்டும் யார்? சோழர் குலத்து பெண்தானே. அதிலும் நான் யாருடைய உளவாளியாக வந்திருக்கிறேன் என்று சொன்னீர்களோ அந்த சோழ மன்னர் கரிகால் பெருவளத்தாரின் தங்கையை மணந்தவர்தானே இவர். கரிகாலரின் தங்கையை ஒரு வேளிர் மணக்கலாம், அவரது பணியை ஏற்று வந்த ஒருத்தி அப்படி ஒரு வேளிரை மணக்க கூடாதா? 1000 தான் இருந்தாலும் மங்கம்மா அரச குடும்பத்தை சேர்ந்தவள். ஆனால் நீ ஒரு சாதாரண புலவரின் மகள்தானே என்பீர்கள். அதனால் என்ன? ஒரு அரச குலத்து பெண் கற்றிருக்க வேண்டிய ஆயுத பயிற்சிகள் அனைத்தையும் மாமன்னர் கரிகாலர் எனக்கும் கற்றுத் தந்திருக்கிறார். என் தந்தையும் கரிகாலரும் இளம் வயது நண்பர்கள் என்பதால் என்னையும் தன் மகளாகவே ஏற்றுக்கொண்டு இத்தகைய பயிற்சிகளை எனக்கும் கற்றுக் கொடுக்கும்படி செய்திருக்கிறார். தந்தை எனக்கு கல்வி அளித்தார். தந்தை போன்ற சோழ மாமன்னர் எனக்கு வீரத்தை வழங்கினார். என் வீரத்தை பற்றி உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானால் உங்களுடைய இளவரசி, உங்களுடைய மன்னர் இருங்கோவேளின் தங்கை தாமரையை கேட்டு பாருங்கள். அவள் தடாகத்தில் முதலையிடம் அகப்பட்டுக் கொண்ட போது முதலையுடன் போராடி அவளை காப்பாற்றியதே நான் தான். நீங்கள் சொன்னீர்களே சாதாரண புலவரின் மகள் என்று, அந்த முத்துநகைதான். அதெல்லாம் சரிதான். ஆனால் இருங்கோவேளை மணந்த பின் நீ எந்த அளவிற்கு உண்மையாக இருப்பாய் என்று கேட்க நினைக்கிறீர்கள் அல்லவா? ஆண்கள் பிறந்தது முதல் வாழும் காலம் வரை அவர்கள் பிறந்த வீட்டிற்கு மட்டுமே உரியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் பெண்களுக்கு 2 விதமான வாழ்க்கையை இயற்கை விதித்திருக்கிறது. நெற்பயிர் நாற்று விட்டதும் பறித்து வேறொரு நிலத்தில் பதியம் போடுவது போல பிறந்த வீட்டில் எவ்வளவுதான் செல்வாக்கோடு வாழ்ந்தாலும் புகுந்த வீட்டிற்கு ஒரு பெண் சென்றே தீர வேண்டும். அதன் பின் அவள் வாழ்க்கை கணவனுக்காகவே என மாறிவிடும். மறுபிறப்பு என்று ஒன்று உண்டோ இல்லையோ அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் இம்மை மாறி மறுமையாயினும் நீயாகியர் என் கணவன், யானாகியர் நின்னெஞ்சே நேர்பவளே என்று ஒரு புலவர் பாடியது எனக்கு நன்றாக தெரியும். இந்த பிறப்பு போய் இன்னொரு பிறப்பு வந்தாலும் நீதான் என் கணவன், நான் தான் உன் மனைவி என்கிறது இந்த பாடல். அப்படித்தான் இவரை நான் ஏற்றுக்கொள்வது முதல் இவரே எனக்கு எல்லாம் ஆகிவிடுகிறார். இவரது வேளிர் குடிதான் எனது குடி, வேளிர் நாடுதான் எனது நாடு, வேளிர் குலத்தவர்தான் என் சுற்றத்தார். அப்படியே ஏற்றுக்கொண்டாலும் சோழ நாட்டு பற்றை உன்னால் எப்படி விட முடியும் என்று சந்தேகப்படுவீர்கள். இவருடைய உறவெல்லாம் எனக்கு உறவு என்று ஆனபின் இவருடைய பகையெல்லாம் எனக்கும் பகை என மாறிவிடாதா? இதோ இந்த அழுந்தூர் வேளார் இவருடைய மனைவி இவ்வளவு நடந்த பிறகும் அரண்மனை வாழ்வை விடமாட்டேன் என்று சோழ அரண்மனையிலேயே நிலை பெற்று விட்டார். ஆனால் நான் இவரை மணந்த பின் இந்த பீடத்தில் அமர்ந்து விட்டால் மறந்தும் பூம்புகாருக்குள் நுழைய மாட்டேன். இவரோடு வாழும் காலம் வரை இவருக்காகத்தான் எனது வாழ்வு. என் உயிர் உள்ளவரை இந்த வேளிர் குடிக்கு நான் உண்மையாக இருப்பேன். எதற்காகவோ இங்கு வந்தவள் எப்படி இதை ஏற்றுக்கொண்டாள் என்று
உங்கள் அனைவருக்கும் தோன்றலாம். அதை பற்றிய உண்மையையும் நானே உங்களிடம் சொல்லிவிடுகிறேன். இவர் கானகத்தில் வேறொரு பெயரில் நடமாடிய போது இந்த மாளிகையை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்று கானகத்திற்குள் வந்தவள் நான். அப்பொழுது இவரோடு பழகினேன். இவரை மனமாற காதலிக்க தொடங்கினேன். அங்கு நான் விரும்பியவர்தான் இங்கு இருங்கோவேளாக வீற்றிருக்கிறார் என அறிந்த போது கலங்கத்தான் செய்தேன். ஆனால் மனதை ஒருவருக்கு பறிகொடுத்த பின் ஒரு தமிழ் பெண் வேறொருவரை நினைக்கவும் மாட்டாள். அதனால்தான் இந்த வாழ்க்கையை நான் பரிபூரணமாக ஏற்றுக்கொண்டேன். இதற்கு மேலும் எங்களை இணைத்து வைப்பதா அல்லது பிரித்து வைப்பதா என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். ஆனால் ஒன்று, இனி இவர் இல்லாத வாழ்வே எனக்கு இல்லை. இதற்கு மேலும் நீங்கள் என்னை ஏற்க மறுத்தால் சோழ நாட்டிற்கு நான் நிச்சயம் செல்ல மாட்டேன். என் பிணம் தான் செல்லும். வேண்டாம் அம்மா, வேண்டாம். ஒரு வீராங்கனையான நீ இப்படி அழக்கூடாது. சங்க இலக்கியங்களில் புலமை பெற்ற நீ மனதை தளரவிடக் கூடாது. மனதில் நினைத்தவனையே மணக்க வேண்டும் என்ற உனது உறுதியை நாங்கள் மனமாற மதிக்கிறோம். மன்னர் இருங்கோவேளுக்கு மனைவியாகி அவரது அரியணையில் சரிசமமாக அமரும் தகுதி உனக்கு உண்டு என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆஹா, நீங்கள் இருவரும் ஒரு மனதாக ஏற்றுக்கொண்டதால் இனி முத்துநகை அரசியாக அறிவிக்கலாம் என்று நினைக்கிறேன். தாராளமாக அறிவியுங்கள். என்ன சிந்தலையாரே? ஆமரசே, காலமெல்லாம் உங்களுக்கு துணையாக நிற்க வேண்டியவர்களே இவரை ராணியாக ஏற்க சம்மதித்து விட்டார்களே. பிறகு ஏன் தயங்க வேண்டும்? விஜய் பூபதி, நீ என்ன நினைக்கிறாய்? இவர்கள் மாறுபட்ட கருத்தை பேசத் தொடங்கியதும் உன் மனம் நோகுமே என வருந்தினேன். ஆனால் இப்போது அனைவரும் ஏற்றுக்கொண்டதால் செந்தலையார் கூறியது போல் இனி எந்த தடையும் இல்லை. எனதருமை வேளிர்களே, இன்று முதல், இந்த கணம் முதல் முத்துநகை வேளிர்குடி ராணியாகிறாள். இன்று இந்த கானகத்து மரமாளிகை சிம்மாசனத்தில் அமரப்போகும் முத்துநகை விரைவில் நாம் சோழ நாட்டை கைப்பற்றிய பின் மிடலை கூட்டத்தின் சிம்மாசனத்திலும் அமருவார். வேளிர் குல மாமன்னர் இருங்கோவேள் வாழ்க வாழ்க!